VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பிரதானமான கட்சிகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதா இந்த தேர்தல் இருந்தது. ஏக்நாத் ஷிண்டே இந்த அளவுக்கு ஜெயிச்சு இருக்கிறப்போ, இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னா அரௌண்ட் 50. அதே போல அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் 37 தொகுதிகளை லீட் பண்றப்போ, அங்க சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ்ங்கிறது அரௌண்ட் 9 to 13 தொகுதிகள்ல தான் இருக்கு. சோ டோட்டலா காங்கிரஸ் கூட்டணி, இந்தி கூட்டணி டெசிமேட் ஆயிருக்கு. உத்தவ் தாக்கரே இல்லாமலேயே இந்த கவர்மெண்ட்டை கொண்டு போக முடியும் பிஜேபினால. அப்படிங்கிறப்ப இனி உத்தவ் தாக்கரேக்கு என்ன பொலிட்டிக்கல் லைஃப் இருக்கு, அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரேக்கு என்ன லைஃப் இருக்கு, அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்களுடைய பாலிடிக்ஸ் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதே போலதான் சரத்பவாருடைய பாலிடிக்ஸ். சோ ரெண்டு மிகப்பெரிய அரசியல்வாதிகளுடைய அரசியல் வாழ்க்கை இந்த தேர்தல் மூலமா முடிவுக்கு வந்திருக்கு. காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோலே, உத்தவ் தாக்கரே இவங்க 3 பேரும் கலந்துகிட்ட கூட்டத்துல வச்சு துரோகிகளின் குற்ற ஆவணம் அப்படிங்கிற பேர்ல அறிக்கை வெளியிட்டாங்க. ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவாரின் ஒரு பச்சை துரோகிகள் அப்படின்னு முத்திர குத்தினார். ஆனா அது எதுவுமே எடுபடலையே. அதற்கு பதிலா உத்தவ் தாக்கரேயை தான் பிஜேபிக்கு அவர் துரோகம் செய்ததாக மக்கள் நினைத்திருக்கிறார்கள். இதுதான் காரணம், இந்த மேஜிக் தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது சிறுபான்மையின ஓட்டு டோட்டலா போலரைஸ் ஆகுது. போலரைஸ் ஆறப்போ அதுக்கு உட்பட்ட அந்த மக்களை வைத்து அப்படியே பிரமாதமா ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப இதே அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் அப்படின்னு பாக்குறப்ப சிறுபான்மையின எந்த அசம்பிளி செக்மெண்ட்டோ அந்த அசம்பிளி செக்மெண்ட் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். சோ அதனாலதான் நீங்க எம்பி எலெக்ஷன்ல பண்ணக்கூடிய மேஜிக் எல்லாம் அசம்பிளி எலெக்ஷன்ல பண்ண முடியாது. ஒரு முக்கியமான ஸ்லோகன் இந்த பாப்புலரைஸ் பண்ணது யோகி ஆதித்யநாத், படோங்கே தோ கட்டோங்கே அப்படிங்கிறது. அதாவது ஒண்ணு ஒத்துமையா இல்லைன்னா காலி ஆயிரும் அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். அது இந்துக்களை நோக்கி சொல்லப்பட்டது. அந்த ஸ்லோகன் இந்துக்களை ஒன்றுபடுத்தி அவங்களை ஒன்று சேர்த்து. சோ பட்டேங்கே டு கட்டேங்கே அப்படிங்கிறது நல்ல ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் வொர்க் ஆயிருக்கு அப்படின்னு அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட். ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சின்ன தவிர காங்கிரஸ் கூட்டணி இல்ல, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய கூட்டணி. இந்திய கூட்டணியோட ஆர்கனைசர் காங்கிரஸ் தானே. இப்ப அதே போல நீங்க இங்க திமுகன்னு சொல்லுவீங்களா, இது காங்கிரஸ் தமிழ்நாட்டுல விடுவாங்களா? அதே போல அங்க பெரிய கட்சி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்தி கூட்டணி. 2 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. அந்தந்த ஸ்டேட்ல ஏற்கனவே இருந்த கட்சி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கு. இதுல ஜார்க்கண்ட்ல தொடர்ந்து 3வது முறையாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாலர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் முடிவுகள் வெளியா இருக்கு. நம்ம மகாராஷ்டிரால இருந்து தொடங்கலாம். மகாராஷ்டிரால பாஜக தலைமையிலான மகாயுத்தி கூட்டணி ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நம்ம பார்க்கும்போது 227 இடங்கள்ல அந்த பாஜக தலைமையிலான கூட்டணி முன்னிலை வைக்குது அப்படிங்கறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரொம்ப டஃப்பா இருக்குங்கிற மாதிரியான ப்ரெடிக்ஷன் தான் பெரும்பாலும் சொல்லப்பட்டது. ஆனா அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரிசர்ச்ல தெரிய வந்திருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வெற்றியை? இது டஃப் அது இல்ல காட்டலாம். ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய 2 பிரதானமான கட்சிகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதா இந்த தேர்தல் இருந்தது. என்னன்னா, சிவசேனை 2ஆக உடைந்து 2 பக்கமா இருந்தது. தேசியவாத காங்கிரஸ் 2ஆக உடைந்து 2 பக்கம் இருந்தது. அப்ப எது உண்மையான சிவசேனை, எது உண்மையான தேசியவாத காங்கிரஸ், இத இந்த தேர்தல் தீர்மானிக்கும் அப்படின்னு எல்லோராலும் கருதப்பட்டது. ஏன்னா 2 மாநில கட்சி. அதனால மாநில அளவிலான ஒரு அசம்பிளி எலெக்ஷன் தான் அது தீர்மானிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு இப்போ மக்கள் தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறார். ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனை தான் உண்மையான சிவசேனை. அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்று மிக தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறார். போன தடவை 2019 கிட்டத்தட்ட ஒரு 125 தொகுதிகளோ என்னமோ போட்டியிட்ட சிவசேனை
56 தொகுதிகள்ல ஜெயிச்சது ஒன்றுபட்ட சிவசேனை. ஆனா இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே தலைமையில 81 தொகுதிகள்ல போட்டியிட்டு 57 தொகுதிகள்ல அவங்க லீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஏக்நாத் ஷிண்டேனுடைய ஒரு கட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த 57 தொகுதிகள் இருக்குல்ல, அது இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணியுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையை காட்டல அதிகம். ஏக்நாத் ஷிண்டே இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கிறப்போ இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னா அரௌண்ட் 15 to 19 இருக்கு. ரொம்ப மோசமா. அதே போல அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் 37 தொகுதிகளை லீட் பண்றப்போ அங்க சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ்ங்கிறது அரௌண்ட் 9 to 13 தொகுதிகள்ல தான் இருக்கு. காங்கிரஸ் கிட்டத்தட்ட டெசிமேட் ஆயிருக்கு. 102 தொகுதிகள்ல போட்டிட்டு 20 தொகுதிகள்ல தான் லீடிங். சோ டோட்டலா அந்த காங்கிரஸ் கூட்டணி, இந்தி கூட்டணி டெசிமேட் ஆயிருக்கு. இதன் மூலமா 2 கட்சிகளுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. சரத்பவாருக்கு 84 வயசாச்சு. அநேகமா இதுதான் அவருடைய கடைசி சட்டப்பேரவை தேர்தலா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான முடிவை மக்கள் தந்திருக்கிறார். இத்தனைக்கும் ஏக்நாத் ஷிண்டேக்கும் அஜித் பவாருக்கும் துரோகிகள்னு பட்டம் கட்டணும் அப்படின்னு அவங்க மெனக்கட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாங்க. அதுக்காக ஒரு பிரஸ் மீட்டை கூட்டினாங்க. சரத்பவார், அதே போல காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோலே, உத்தவ் தாக்கரே, இவங்க 3 பேரும் கலந்துகிட்ட கூட்டத்துல வச்சு துரோகிகளின் குற்ற ஆவணம் அப்படிங்கிற பேர்ல அறிக்கை வெளியிட்டாங்க. ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவாரையும் ஒரு பச்சை துரோகிகள் அப்படின்னு முத்திர குத்தினாங்க. ஆனா அது எதுவுமே எடுபடலையே. அதற்கு பதிலா உத்தவ் தாக்கரேயை தான் பிஜேபிக்கு அவர் துரோகம் செய்ததாக மக்கள் நினைத்திருக்கிறார்கள். அதுதானே வெளிப்பட்டிருக்கு. சோ இவங்களுடைய முயற்சிகளை மக்கள் நிராகரிச்சிருக்காங்களே. அதனால உத்தவ் தாக்கரேயுடைய எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாகி இருக்கிறது. இனி உத்தவ் தாக்கரே சேரவே முடியாது. சேர்ந்தால் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில அவர் சேர வேண்டியிருக்கும். அது நடக்கிற காரியம் இல்லை. உத்தவ் தாக்கரே இல்லாமலேயே இந்த கவர்மெண்ட்டை கொண்டு போக முடியும் பிஜேபினால. அப்படிங்கிறப்ப இனி உத்தவ் தாக்கரேக்கு என்ன பொலிட்டிக்கல் லைஃப் இருக்கு? அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரேக்கு என்ன லைஃப் இருக்கு? அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்களுடைய பாலிடிக்ஸ் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதே போலதான் சரத்பவாருடைய பாலிடிக்ஸ். சோ 2 மிகப்பெரிய அரசியல்வாதிகளுடைய அரசியல் வாழ்க்கை இந்த தேர்தல் மூலமா முடிவுக்கு வந்திருக்கு. சார், இதே ஆண்டுதான் நம்ம நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் தான் முன்னாடி அந்த தேர்தல் நடந்தது. அதுல இந்த காங்கிரஸ் உடைய மகா விகாஸ் அகாடி கூட்டணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த 4-5 மாதங்கள்ல எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்தது அப்படின்னு பாக்குறீங்க? முதல் விஷயம் பெரிய மாற்றம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்லையா? மக்களவை தேர்தல் 48ல 31 தொகுதி எதிர்த்தரப்பு ஜெயிச்சது. போன தடவை 23 தொகுதி ஜெயிச்ச பிஜேபி 9 தொகுதி தான் ஜெயிச்சது இல்லைங்கல. ஆனால் அதே மக்களவை தேர்தலை நீங்க அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் எவ்வளவுன்னு பாருங்க. அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணிக்கு 127 தொகுதிகள்ல லீடிங் இருந்தது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 153 தொகுதிகள்ல லீடிங் இருந்தது. சோ அசம்பிளி செக்மெண்ட் வைஸா இந்த 2 பேருக்கு இடையிலான வித்தியாசமே ஒரு 20-25 தொகுதி தான் இருந்தது. அதே இந்த 4-5 மாசத்துல கம்ப்ளீட்டா வேற விதமாயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இடையில முரண்பாடு இருந்தது, ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணாமல் போனது, இப்படி பல்வேறு லோக்கல் ரீசன்ஸ் இருந்தது. தேர்தல் தந்த படிப்பினைகள் மூலம் அவங்க கத்துக்கிட்டாங்க, கரெக்ஷன்ஸ் போட்டாங்க, இன்னைக்கு திரும்ப பழைய இடத்துக்கு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். இல்ல இதுல என்ன இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, காங்கிரஸ் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பெற்ற எம்பிக்களுடைய எண்ணிக்கை 13. ஆனா இப்ப நம்ம நம்பர் பாக்குறோம். இப்ப அவங்க எவ்வளவு எம்எல்ஏக்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு 19 இடத்துலதான் காங்கிரஸ் லீடிங்ல இருக்கு. 13 எம்பிக்களை வாங்கிய கட்சி அதோடைய மல்டிப்ளேல பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏக்கள் எவ்வளவு வாங்கியிருக்கணும். ஆனா 19 தான் வாங்கி. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை விளக்கம் சொன்னதா எனக்கு நினைவுல இருக்கு. இந்த எம்பி எலெக்ஷன்ல வர்ற ரிசல்ட் வச்செல்லாம் கையவே சுட்டு கூடாது. என்னன்னா அப்போ முஸ்லிம்ஸுடைய ஓட்டு, சிறுபான்மையின ஓட்டு கை கொடுக்கும். அது எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றேன், அது திரும்பவும் சொல்றேன். இப்போ ஒரு எம்பி எலெக்ஷன் நடக்குதுங்க, ஒரு எம்பி தொகுதியில எலெக்ஷன் நடக்குது. அந்த எம்பி தொகுதிக்கு உட்பட்டு 6 அசம்பிளி செக்மெண்ட் இருக்கும். தமிழ்நாட்டுல 6, இதே யூபி இந்த மாதிரி இடத்துல 8 தொகுதி எல்லாம் கூட வரும். 6ன்னு வச்சுப்போம். 6 நடக்குது. 6ல
ஒரு ஏங்கிற ஒரு கட்சி ஏங்கிற கான்ஸ்டிடுவன்சில ஒரு 8000 லீட் பண்ணும். அதே கட்சி இன்னொரு தொகுதியில பாத்தீங்கன்னா 6000 லீட் பண்ணும், இன்னொன்னு 11,000 லீட் பண்ணும், இன்னும் 3000 இப்படியா லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா ஒரு தொகுதி இருக்கு, முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கிற தொகுதி. அது இந்த 6 அசம்பிளி செக்மெண்ட்ல 6ல 5 அசம்பிளி செக்மெண்ட்ல பின்தங்கி இருக்கிற ஒரு கட்சி அந்த ஒரு தொகுதியில 1.25 லட்சம் லீட் பண்ணுதுன்னு வைங்க. ஓவராலா கூட்டினா எம்பி எலெக்ஷன்ல அந்த கட்சி ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டு சிறுபான்மையினர் ஓட்டு அவங்களை தூக்கி விட்டுரும். ஆனால் அதே இடத்துல அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிறப்போ இந்த 6ல 5 தொகுதி இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. மக்களவை தேர்தல்ல வென்ற கட்சி இதுல தோத்து இருக்கும். இதுதான் காரணம், இந்த மேஜிக் தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது சிறுபான்மையினர் ஓட்டு டோட்டலா போலரைஸ் ஆகுது. போலரைஸ் ஆறப்போ அதுக்கு உட்பட்ட அந்த மக்களவை தொகுதியில் அப்படியே பிரமாதமா ஜெயிச்சிருப்பாங்க மொத்தமா. இப்ப இதே அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் அப்படின்னு பாக்குறப்ப சிறுபான்மையில எந்த அசம்பிளி செக்மெண்ட்டும் அந்த அசம்பிளி செக்மெண்ட் மட்டும் தான் ஜெயிக்க முடியும், மற்ற அசம்பிளி செக்மெண்ட் இவங்களால ஜெயிக்கவே முடியாது. சோ அதனாலதான் நீங்க எம்பி எலெக்ஷன்ல பண்ணக்கூடிய மேஜிக் எல்லாம் அசம்பிளி எலெக்ஷன்ல பண்ண முடியாது. இது வேற. இப்ப ஒண்ணுமில்ல, மராட்டி ரிசர்வேஷன் சொல்லி மராட்டி கார்டை எடுத்தாங்க, அத ரொம்ப பிரமாதமா ஏக்நாத் ஷிண்டே உடைக்கிறாரு. என்னன்னா பெண்களுக்கு 1500 ரூபாய் கொடுத்தாரு. அந்த பல நடந்தவங்க மராட்டி பெண்களும் தானே இருப்பாங்க. மராட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஆண்கள் தான் பிஜேபிக்கு அந்த கூட்டணிக்கு எதிராக போட்டாங்க. பெண்கள் அத்தனை பேர் இங்க ஓட்டு போட்டிருக்காங்க. கடந்த 30 ஆண்டுகள்ல மிக அதிகமா ஒரு 4% கூடுதலா போலிங் ஆச்சு. அது யாரால அப்படின்னா பெண்களால. அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இவங்க மராட்டி ரிசர்வேஷனையே சொல்லிட்டு எப்படி ஹரியானால ஜாட்ட சொல்லிக்கிட்டே பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே போல இங்க மராட்டின்னாங்க. உடனே பிஜேபி என்ன பண்ணாங்க, அங்க எப்படி நான் ஜாட்ஸ் ஓட்டை ஃபுல்லா போலரைஸ் பண்ணாங்களோ அதே போல இங்க நான் மராட்டிஸ் ஓட்டை ஃபுல்லா போலரைஸ் பண்ணாங்க. மராட்டிக்குள்ளேயே மராட்டி பெண்களை பிஜேபி கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய வேலையை ஏக்நாத் ஷிண்டே ரொம்ப சின்சியரா கரெக்டா பண்ணிட்டாங்க. அப்ப டோட்டலா எல்லா பகுதியிலுமே ஒரு ஸ்வீப், மராத்வாடால இருந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்வீப் இருக்கு. சார், இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா பாஜக கூட்டணி பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு பேசக்கூடியவங்க முன் வச்ச பாயிண்ட்ல இந்த ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயத்த பயங்கரமா சொல்லிட்டே இருந்தாங்க. குறிப்பாக காட்டன் ஃபார்மர்ஸ், அப்புறம் சோயாபீன் ஃபார்மர், அப்புறம் ஆனியன் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மர்ஸோடைய இது ஜாஸ்தியாக பாதிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம ரிசல்ட் படி பார்த்தோம்னா ரூரல் மகாராஷ்டிரால பெரும்பான்மையான இடங்கள்ல ஸ்வீப் பண்ணிருக்கு பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி. இது ஏன் நடந்தது? அப்ப அந்த ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரெஸ்ங்கிறது இல்லையா? இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகலையா? என்ன? இல்ல, ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரெஸ்ங்கிறது இருக்குங்க. அது கம்யூனிஸ்டுகள் பொதுவா கையில் எடுப்பாங்க. அதை மிகையாக்க அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது அந்த ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரெஸ்ங்கிறது எந்த அளவுக்கு ஒரு எலெக்ஷன் தீர்மானம் அந்த அளவுக்கு தான். அதை வானத்தின் உச்சத்துக்கே கொண்டு போனாங்க ரொம்ப மிகையா. அதுதான் மொத்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல தீர்மானிக்க போகுதுங்கிற மாதிரி அள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. ஃபார்மர்ஸுக்கு, அது சோயாபீன் ஃபார்மர்ஸுக்கு மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் நாங்க தர்றோம் அப்படிங்கிற அந்த ப்ராமிஸ்ல ஏக்நாத் ஷிண்டே கொடுத்திருக்கிற, காங்கிரஸும் கொடுத்திருக்கு, ஏக்நாத் ஷிண்டேயும் கொடுத்திருக்காரு. காங்கிரஸை காட்டி பிஜேபி கூட்டணியை மக்கள் நம்பி இருக்கிறார். சோ இவங்க தங்களுடைய ஊடக பலத்தை வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா மிகைப்படுத்தினார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அங்க இல்ல. அடுத்ததா கேட்க வேண்டியது, ராகுல் காந்தி முன்வைத்த 2 ஃபேக்டர்ஸ். ஒன்னு மும்பைல இருக்கக்கூடிய ஜாஸ்தியா இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா, குஜராத்திஸ் தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. சோ குஜராத்திஸ் வெர்சஸ் மராத்திஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம்பெயினை கொண்டு போனார் ராகுல் காந்தி. 2வது அதானி ஃபேக்டர். அதானி ஃபேக்டர் தான் அதானி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாரு. இந்த கூட்டணியை உடைச்சது, ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் ஆக்குனது, இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணதுலயே அதானிக்கு ஒரு கை இருக்கு, அதானி வீட்டுலதான் எல்லாமே நடந்ததுன்னு சொல்லிட்டு அதானி ஃபேக்டரியும் குஜராத் வெர்சஸ் மராத்திஸ் அப்படிங்கிற அந்த ஃபேக்டரியும் ராகுல் காந்தி பர்சனலா ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்தார் அப்படிங்கறத பாக்கணும். அதோடு மட்டும் இல்ல, இன்னொன்னையும் அவர் கையில எடுத்தாரு.
என்னன்னா நாங்க வந்து 50% அந்த இடஒதுக்கீடு அந்த கேப்பை ஒழிச்சு கட்டுவோம்னா சொன்னாரு. எல்லாத்தையும் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ராகுல் காந்தியை நம்ப தயாராக இல்லை. ராகுல் காந்தி ஒரு பொருட்டாகவே கருதல. 102 இடம் போட்டியிட்ட ஒரு கட்சி வெறும் 20 சீட்டு 19 சீட்ல தான் லீட் பண்ணுதுன்னா, இன்னும் ஜெயிச்சிடல. லீட் பண்ணிட்டு இருக்கிறதே 19னா மக்கள் என்ன மரியாதையை ராகுலுக்கு கொடுத்திருக்கிறார்கள்? இதெல்லாம் அவர்கள் நம்ப தயாரா இல்லை. ஒரு தேசிய தலைவராக இருந்துட்டு இது மும்பைக்கு வர்றப்போ மும்பை வர்சஸ் குஜராத்னு பிரிச்சு விடுறது, நாளைக்கு குஜராத்ல எலெக்ஷன் வர்றப்போ அங்க போயிட்டு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறது. ஏன்னா மக்கள் என்ன அவ்வளவு மூடர்களா, ஒண்ணும் புரியாதவர்களா? இதெல்லாம் எப்படி மக்கள் நம்புவாங்க? நீங்க எல்லாத்துக்குமே அதானி அதானின்னு சொல்லிட்டு இருந்தா மக்கள் எப்படி சார் நம்புவாங்க? சார் இதுக்கு முன்னால ஒரு டயத்துல கம்யூனிஸ்டுகள் எந்த கூட்டம் போடுறது, டாடா வைப்பார், பிர்லா வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் என்ன வளர்ச்சி அடைஞ்சாங்க இந்தியால? சார் தொழிலதிபர்களை குற்றம் சாட்டி இங்க வந்து இந்தியால ஒரு அரசியல் பண்ணவே முடியாது. இதுக்கு முன்னால கம்யூனிஸ்டுகளுக்கு உதாரணம். கம்யூனிஸ்டுகள் போன தவறான பாதையில் இப்ப காங்கிரஸ் போய் கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் இந்தியால எடுக்கவே எடுக்காது. ஏன் ஒரு பக்கம் அதானிங்கிறார், இன்னொரு பக்கம் வந்து ஹைதராபாத்ல அவங்க தெலுங்கானா காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி அதானியோட 12,500 கோடி ரூபாய்க்கு அவர் அக்ரிமெண்ட் போடுறாரு. ஏன் அவருடைய கூட்டணி கட்சியான டிஎம்கே இந்த ஆண்டு ஜனவரி மாசம் சென்னையில நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல வச்சு அதானியோட 40,000 கோடிக்கு மேல அவங்க அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்ப அதுக்கு என்ன செய்ய போறாங்க? ஏன்னா ராகுல் காந்தி சொல்றப்ப அது போலித்தனம் இருக்கு, பொய்மை இருக்கு, அதனால மக்கள் நம்பல. இப்ப அவருடைய கட்சியை சேர்ந்த உம்மன் சாண்டி கேரளா சீஃப் மினிஸ்டர் இருக்கிறப்பதான் அதானிட்ட விழிங்கம் துறைமுகத்தை ஒப்படைச்சாங்க. இந்த பல தடவை நாடாளுமன்றத்திலேயே இவங்க நிர்மலா சீதாராமன் சுட்டி காட்டி இருக்காங்க. வெறும் பொய்யா சொல்லிட்டு இருந்தா மக்கள் எப்படி நம்புவாங்க? சார், இதுல இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் விவாதிக்க வேண்டியது ஆர்எஸ்எஸ். அது வந்து மற்ற மாநிலங்கள் இருந்தாலும் இந்த மாநிலத்தையும் சேர்த்து நம்ம பேச வேண்டியதா இருக்கு. நாக்பூர் ரீஜன்லயும் வந்து பாஜக வந்து ஸ்வீப் பண்ணிருக்கிறாங்க. அதை தாண்டி ஆர்எஸ்எஸ் உடைய அவங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது இந்த இந்த மாநிலத்துடைய மகாராஷ்டிரா ரிசல்ட்ல எவ்வளவு பெரிய இம்பாக்டா நீங்க நினைக்கிறீங்க சார்? முதல்ல ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்டர்ஸே அங்கதான் இருக்கு, நாக்பூர்ல தான் இருக்கு. தென்மேற்கு நாக்பூர் தொகுதியில தான் தேவேந்திர பட்னவிஸே போட்டியிடுகிறார். இந்த 2024 மக்களவை தேர்தல் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு சரியா ஜெல்லாகல. அது வந்து தோல்விக்கு ஒரு பெரிய காரணம் என்று சொல்லப்பட்டது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஆர்எஸ்எஸ் கோஆர்டினேஷன் மீட்டிங் பாலக்காட்டுல நடந்தது. அதுல தேவேந்திர பட்னவிஸே வந்திருந்தார். அதே போல ஜேபி நட்டாவும் வந்திருந்தார். அத்தனை நிர்வாகிகளும் பங்கெடுத்தனர். அவங்களுக்குள்ள எந்த இடத்துல கருத்து வேறுபாடு வந்தது? எதனால 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணல? இனி சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு என்ன செய்யணும்? பாட்டில் நக்ஸ் என்னென்ன எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அவங்களுக்குள்ள என்ன செய்யணுங்கிற ஒரு தெளிவோட அவங்க வெளியில வந்தாங்க. அந்த 3 நாள் மீட்டிங் அப்புறம் பிரஸ் மீட் பண்ணல, நேரம் அவங்கவுங்க டெஸ்டினேஷனுக்கு போனாங்க, வேலையை ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எப்படி இருக்குங்கிறத ஹரியானா தேர்தலில் நிரூபிச்சாங்க. ஹரியானால 9,000 மீட்டிங் ஆர்எஸ்எஸ் கண்டக்ட் பண்ணாங்க. 16,000 கிராமங்கள் அவங்க தங்கி இருந்து வேலை பார்த்தாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியும். இன்னைக்கு மகாராஷ்டிரால அதே இதை ரொம்ப சின்சியரா பண்ணியிருக்காங்க. அது எப்படிங்கிறத இப்ப ரிசல்ட்டை பார்க்கும். இன்னொன்னு ஒரு முக்கியமான ஸ்லோகன், அது வந்து மோகன் பாகவத் கொடுத்த ஸ்லோகன். இந்த பாப்புலரைஸ் பண்ணது வந்து யோகி ஆதித்யநாத். படோங்கே தோ கட்டோங்கே அப்படிங்கிறது. அதாவது ஒத்துமையா இல்லைன்னா காலி ஆயிரும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அது இந்துக்களை நோக்கி சொல்லப்பட்டது. அது மிகப்பெரிய அளவுல ஒரு ஈர்ப்பை கொண்டு வருது. அந்த ஸ்லோகன் வந்து இந்துக்களை ஒன்றுபடுத்தி அவங்கள கம்ப்ளீட்டா அவங்கள வந்து ஒன்று சேர்த்து. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அந்த ஃபேக்டர் வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதுதான். சார், அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நேரடியா வந்துடலாம். யாரா இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து அது ஒரு பெரிய கேள்வின்னு எனக்கு தோணல. ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால நிருபர்கள் இந்த கேள்வியை வைக்கிறாங்க.
கூட்டத்துல வச்சு. அந்த கூட்டத்துல தேவேந்திர பட்னவிஸ், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் 3 பேர் இருக்காங்க. யாரு நீங்க ஆட்சியை பிடிச்சா யாரு சிஎம்? அதுக்கு தேவேந்திர பட்னவிஸ் சொன்ன வார்த்தை, இந்த மாநிலத்தின் சிஎம் இந்த கூட்டத்திலே தான் உட்கார்ந்துருக்காரு, இவர் தான் சிஎம் அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே அவர் கையை காட்டினார். அதனால ஏக்நாத் ஷிண்டே ஏற்கனவே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த மாற்றம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா 120 லட்சம் தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டே வென்றதை காட்டில 2 மடங்கு அவங்க ஜெயிச்சுட்டு, ஆனா எங்களுக்கு சிஎம் போஸ்ட் வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை. பட் அதே நேரத்துல ஏற்கனவே ஏக்நாத் ஷிண்டே தான் சிஎம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால கருத்து கணிப்பு எல்லாத்தையும் யார் சிஎம்மா வரணும் அப்படிங்கிற கேள்வியில ஏக்நாத் ஷிண்டேக்கு தான் அதிகமா மக்கள் தங்களுடைய கருத்துக்களை ஆதரவா தெரிவிச்சிருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டேக்கு அடுத்தா தேவேந்திர பட்னவிஸ், அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே வருகிறார். சோ கட்சிங்கிற அளவுல பிஜேபி நம்பர் 1 பார்ட்டியா இருந்தாலும் பர்சனாலிட்டி வைஸ் இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே ரொம்ப ரொம்ப பாப்புலர். அப்படிங்கிறப்ப ஏற்கனவே ஏக்நாத் ஷிண்டே தான் இண்டிகேட் பண்ணி இருக்கிறதுனால அநேகமா ஏக்நாத் ஷிண்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இதுக்கு முன்னால நிதிஷ்குமாரை காட்டுல அதிகமா பிஜேபி ஜெயித்து இருந்தோம், நிதிஷ்குமாரை தான் அவங்க சிஎம் ஆக்கினாங்க. அதே போல சார், இந்த நேர்கால இறுதியான கேள்வியா ஜார்க்கண்ட்ல முடிச்சிடலாம். ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். 57 இடங்கள்ல காங்கிரஸ் சின்ன தவறு காங்கிரஸ் கூட்டணி இல்ல, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய கூட்டணி. அதுதான் பெரிய கட்சி. ஏன்னா அவங்க இந்திய கூட்டணி தவறான கிரெடிட்ட தவறான கட்சிக்கு தொடர்ந்து கொடுக்குறீங்க. காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் கட்சிக்கு அதனுடைய தலைமையில அங்க கூட்டணியே கிடையாது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி, இந்திய கூட்டணின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, அப்படியா சொல்லுங்க. காங்கிரஸ் கூட்டணின்னு சொன்னா அது தவறு. இந்திய கூட்டணியோட ஆர்கனைசர் காங்கிரஸ் தானே. அது அப்படி இல்ல. அங்க இப்ப அதே போல நீங்க இங்க திமுகன்னு சொல்லுவீங்களா? இது காங்கிரஸ் தமிழ்நாட்டுல விடுவாங்களா? திமுகவுடைய தலைமையில தானே சந்திக்குது. இத்தனைக்கும் இந்திய கூட்டணியில திமுகவும் இருக்கு. அதே போல அங்க பெரிய கட்சி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்தி கூட்டணி. ஓகே சரி, ஜேஎம்எம் கட்சி தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது பெரும்பான்மை இடங்கள்ல ஒரு 50 நம்பர்ஸ் கிராஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அந்த முதலமைச்சர் ஒரு மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வச்சு அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணி ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸும் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாஜக ஜெயிக்கும்லாம் நிறைய எக்ஸிட் போல் முடிவுகள்லாம் சொந்த நேரத்துல மீண்டும் ஆட்சியை ஜேஎம்எம் தக்க வச்சிருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? பாஜக கூட்டணி அங்க வர முடியாதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததை எனக்கு தோணல. இந்தியன் பாலிடிக்ஸ்ல ஒருத்தர் ஊழல் காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாலே அவர் தோற்கணும் அப்படிங்கறதுல இல்ல. நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்திருக்கோம். ஜெயலலிதா அந்த மாதிரிலாம் அரெஸ்ட் ஆயிருக்காரு. திரும்ப ஜெயலலிதா ரீஎலெக்ட் ஆனதே இல்லையா? மக்கள் அத்தனை மாதிரி ஏகோபித்த முறையில ஜெயலலிதாவுக்கு வாக்களிச்சிருக்கோம். இந்தியன் பாலிடிக்ஸ்ல அது ஒரு சார்ஜ், அவ்வளவுதான். அத மக்கள் அப்படியே தன்னுடைய எலக்டோரல் பர்பஸ்க்கு ஏத்துக்கணுங்கிற எந்த அவசியம் எல்லாம் கிடையாது. அது வேற ஒண்ணு. அதுக்கு இதுக்கும் ஒரு தொடர்புமே கிடையாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படின்னா, இந்த 2 எலெக்ஷன், இந்த 2 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. அந்தந்த ஸ்டேட்ல ஏற்கனவே இருந்த கட்சி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இல்லாட்டி ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கூட்டணி தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுல ஜார்க்கண்ட்ல தொடர்ந்து 3வது முறையாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒண்ணு. கடந்த தேர்தலில் 25 தொகுதி ஜெயிச்ச பிஜேபி இந்த தடவை 22, 23 தொகுதிகள்ல ஜெயிக்கும் போல இருக்கிறது. பிஜேபிக்கு பெரிய நஷ்டம் அல்ல. ஆனா இந்த தடவை ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அது முடியல. அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய காரணமா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இங்க ஹேமந்த் சோரனை சிஎம் கேண்டிடேட்டா அவங்க அனௌன்ஸ் பண்ணி களமாடினப்போ அதுக்கு மாற்ற தன் தரப்புல இவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு ஒருத்தர சொல்லி இருக்கணும். இத்தனைக்கும் ஜார்க்கண்ட்ங்கிற ஒரு புதிய மாநிலம் உருவானப்போ அவருடைய ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் பிஜேபியை சேர்ந்தவர் தான், பாபுலால் மராண்டி தான். பாபுலால் மராண்டி இந்த தடவை தேர்தலில் போட்டியிட்டார். யாராவது ஒருத்தர் ப்ராப்பரா அவங்க எம்பவர் பண்ணி இருக்கணும், யாராவது ஒருத்தர் தன்னுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணி செயல்படுத்தி இருக்கணும். இப்ப மகாராஷ்டிரத்தை பொறுத்த அளவுல அந்த சைட்ல சிஎம் கேண்டிடேட் யாரும் சொல்லல, அதனால இவங்களும் இந்த பக்கம் சொல்லல, சரிக்கு சரியாயிடுச்சு. ஆனா ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் சிஎம் கேண்டிடேட் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பக்கம் எம்டியா இருந்தா இப்ப எப்படி
லோக்சபா எலெக்ஷன்ல மோடின்னா அந்த பக்கம் யாரும் இல்லாம இருந்தா எப்படி இருக்கு, ஒரு பேலன்ஸ் தான் போயிடலாம். அதே போல அது ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணும். சோ அதுதான் ரிசல்ட் எதிரொலிச்சிருக்குன்னு பாக்குறீங்க? அதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜார்க்கண்டை பொறுத்தளவு பழங்குடியினர் மத்தியில பிஜேபி செல்வாக்கை இழந்து கொண்டு இருக்கிறது. இப்ப இந்த நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல்ல அவங்க பழங்குடியினர் ரிசர்வ் தொகுதி அத்தனையிலையுமே பிஜேபி தோற்றது. அதுக்கு முந்தின அசம்பிளி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பழங்குடியினருக்கான 28 ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சிஸ்ல 26 ஜேஎம் தான் ஜெயிச்சு. தொடர்ந்து பழங்குடியினர் மத்தியில பிஜேபி செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஜார்க்கண்டை பொறுத்தளவு இந்தியாவிலேயே பழங்குடியினர் அதிகமா இருக்கிறது மத்திய பிரதேஷ், அங்க பிரமாதமா ஷைன் பண்ணுது பிஜேபி. ஜார்க்கண்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறது, சீக்கிரமா அதுக்கு கரெக்ஷன் போடும். நன்றி சார். இன்னும் விரிவா நிறைய விஷயங்களை பேசலாம். இன்னும் நேரடியா நேர்காணல இன்னும் நிறைய கேட்க வேண்டியிருக்கு. அப்ப நம்ம டைரக்டா கேட்டதுக்கான விடைகள் பெறுவோம். இவ்வளவு நேரம் கருத்தை போய்த்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.